ஹலோ, வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து இந்த ஸ்னாப்ஸ் டூலை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்னாப்ஸ் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த பிவட்டை வந்து நான் ஸ்னாப் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படிங்கும்போது இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட ஸ்னாப் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்னாப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்னாப் பண்ணுறதுக்கு இது என்னென்னா, இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம டிஃபால்ட்டான ஆப்ஷன்ஸு. ஸோ கிரிட் பாயிண்ட்டு நம்ம என்னென்ன ஆப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்னாப் ஆகணும். இப்போ இந்த கிரிட் பேஸ் பண்ணி எனக்கு ஸ்னாப் ஆகணும்னா அந்த கிரிட் பாயிண்ட்டையும் எனக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி எனக்கு வெர்டெக்ஸ் பேஸ் பண்ணி வந்து ஸ்னாப் ஆகணும் அப்படின்னா வெர்டெக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜு வந்து செக்மெண்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு இது பண்ணணும். எட்ஜெலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதை வந்து இது பண்ணி வேணுமோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக இது மட்டும் இருந்தால் போதும். கிரிட் பாயிண்ட்டு, வெர்டெக்ஸ், எட்ஜ் இருந்தால் போதும். ஸோ இதை 3 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த அஃபெக்ட் பிவட்டை நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இந்த கார்னருக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா எனக்கு வந்து இந்த லூப்லேயே ஸோ இந்த வெர்டெக்ஸ்லேயே எனக்கு சென்டரில் இங்கே வேணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லைனா எனக்கு இந்த கிரிட்டோட இங்கே வேணும் அப்படின்னா கிரிட்டில் கொண்டு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட பிவட்டை வந்து இந்த ஸ்னாப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஸ்னாப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து முதல்ல டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நார்மலாக ஷிஃப்ட்டை பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணி இழுத்திங்கனாவே இது வந்து டூப்ளிகேட் ஆகிரும். இங்கே வந்து க்ளோன் ஆப்ஷன் கேட்கும். இது வந்து காப்பி கொடுக்கலாம். இன்ஸ்டன்ஸுங்கும் போது இங்கே என்னென்ன சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி இங்கே சேஞ்ச் ஆகும். அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் அது மாதிரி வேணும்னா அதை கொடுத்துக்கலாம். நம்ம வந்து காப்பி ஆப்ஜெக்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் காப்பி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வந்துச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் வந்து பிவட் பண்ணி சென்டரில் கொடுத்துறேன். ஸோ இந்த சென்டர் பிவட் வந்து எனக்கு வந்து இங்கே போய் இதோட இந்த எட்ஜில் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து இதை எடுத்து விட்றேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்னாப் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த எட்ஜு இந்த வெர்டெக்ஸ்லாம் மூவ் பண்ணேன். இல்லைனா எனக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கும்போது நான் மூவ் பண்ணி வந்து இந்த கிரிட் பாயிண்ட்டுக்கிட்ட வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்னாப் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே எக்ஸு யூஸ் பண்ணுவோம்ல, கிரிட்டை பேஸ் பண்ணி பண்ணால் எக்ஸை பேஸ் பண்ணி பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி நம்ம இங்கே ஸ்னாப் பண்ணிக்கிறது, இது மேனுவலாக ஸ்னாப் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆங்கிள் ஸ்னாப்னு இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நார்மலாக நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ மாறுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வேல்யூ மாறுறது. ஸோ 20, 28, 1, 2, 3 இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எனக்கு இது மாதிரி இல்லை, எனக்கு வந்து ஸ்டெப்பாக வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எனக்கு கரெக்டாக 90 டிகிரி கொண்டு போகணும் அப்படிங்கும்போது ஒரு 5 டிகிரியாக இன்க்ரீஸ் பண்ணி போகலாம். 45, 50, 55 இது மாதிரி கொண்டு போகலாம்ல. ஸோ அது மாதிரி வேணும் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஆங்கிள் ஸ்னாப்பை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆங்கிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து 5 டிகிரி வச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 5 டிகிரியாக ஆட் ஆகிட்டு போகும். ஸோ நான் வந்து ஆங்கிள் ஸ்னாப்பை எனபிள் பண்ணிடுறேன். நான் இப்போ ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். 10, 15 உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். 30, 35, 40. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்து 90 டிகிரி வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ இது இல்லைனா எனக்கு 10 டிகிரியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இங்கே மாற்றிக்கலாம். இல்லைனா 15 இல்லைனா 45 டிகிரியாக வேணும், 42, 45 இருந்தாவே நான் 90 டிகிரி வரும்னா ஒரு 45, 45. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த டூலையும் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து ஸ்னாப் டாகுல். இது வந்து ஆங்கிள் ஸ்னாப் டாகுல். ஸோ இந்த 2 டூலுக்குமே ஷார்ட்கட் வந்து இதுக்கு வந்து ஸ்னாப் டாகுலுக்கு எஸ், இதுக்கு வந்து ஏ.
ஸோ இது ரெண்டு டூலையுமே நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் அமுக்குனிங்கன்னா ஸ்னாப் டூல் எனபிள் டிசபிள் ஆகும். ஏ அமுக்குனிங்கன்னா ஆங்கிள் ஸ்னாப் டூல். ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களுக்கு அனிமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த டூலு. அடுத்து வந்து நம்ம வந்து அலைன் டூல்னு ஒன்று இருக்குது. அலைன் டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எஃபெக்டிவாக அப்படிங்கிறத அதையும் பார்த்துக்குறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.